கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்பதுடன் வடக்கு மாகாணம், அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடன் கூடிய வானிலையால் கலாபாவியின் 2 வான்கதவுகளும் தலா 3 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளையும் திறப்பதற்கு இன்று காலை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவற்றிலிருந்து வெளியேறும் நீர் கலா ஓயாவில் திறந்துவிடப்பட்டுள்ளது. கந்தலாய் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் அதன் 6 வான்கதவுகளையும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதிலிருந்து வெளியேறும் நீர் கிண்ணியா கடலுக்கு வெளியேற்றப்படுகின்றது.